ஓப்ஸ், ஷோ ஸ்டார்ட் பண்ணிருச்சா? ஒரு 5 செகண்ட் கொடுங்க, நான் கொஞ்சம் மேக்கப் டச் அப் பண்ணிக்கிறேன். மேக்கப்னு சொல்லும் போது சில கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப் பிடிக்கும், சில கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப் பிடிக்காது. அவங்க நேச்சுரலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மேக்கப் போட்டதுனால தான் நம்ம அழகாக இருக்கோன்னு இல்லை, பிகாஸ் சம்டைம்ஸ் மேக்கப் போடாமையும் நேச்சுரலாகவும் நம்ம அழகாக இருப்போம். ஸோ மேக்கப் போட்டு தான் நம்ம அழகாக இருக்கோம்னு சொன்னாக்கா அது உண்மை கிடையாது. ஏன்னா சில கேர்ள்ஸ்க்கு வந்து மேக்கப் பிடிக்காது, சில பேர்த்துக்கு தான் மேக்கப் பிடிக்கும். பட் உண்மை என்னன்னா, இன்றைக்கி கடவுளோட டச் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் நம்ம அழகாக இருக்கிறோம். பிகாஸ் கடவுளோட படைப்பானது அவ்வளோ அழகாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பெண்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுள் அவ்வளோ அழகாக நம்மளை படைத்து இருக்கிறாரு. அண்ட் அவரோட டச்னால நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு அழகாக நம்மளை காட்டி கொண்டு இருக்கிறாரு. Amen. So hi, hello everyone, this is Lina. Welcome to the show His Beauty, அவரின் அழகு. உங்க எல்லாரையும் அன்போடு வர வைக்கிறோம். So girls, are you ready? இன்னைக்கு எக்ஸைட்டடா இருக்கிறீங்களா நம்ம கூட ஜாயின் பண்றதுக்கு? கேர்ள்ஸ், இன்னைக்கு நீங்க ஆவலா இருக்கீங்களா நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு? ஆவலாக இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு உள்ள செக்மெண்ட் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு உள்ள கெஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னு நம்ம சொன்னாக்கா அவங்க யாருன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்மளோட ஷோவில் ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து ஒரு கலக்குனவங்க தான் இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்கள பற்றி நம்ம சொல்லணுன்னா, அவங்க வாழ்க்கையில் கடவுளோட டச்னால எவ்வளோ அழகுபடுத்தி கொண்டு இருக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கும் போதும் கடவுள் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அழகாக கொண்டுட்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு. அண்ட் அவங்க இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் காட் டச்னால தான். ஸோ none other than let's welcome Esther Akka. Hello. Hi Ka. Hi, good Welcome. afternoon. God bless you. So thank you so much Ka. திரும்பவும் நம்மளோட இடத்துக்காக வந்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. And நம்ம girls கிட்ட நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? Hi, good afternoon girls and women for joining இந்த மத்தியான வேளையில எங்களோட இணைந்ததுக்காக நன்றி. எங்களோட துணைந்து இருங்க. Then you can we will give the best and excited things for you all today. Thank you. Amen. So நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன்க்கா. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. ஆமா, திரும்பி இந்த கோப்பை பார்க்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? சோக்கா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க இன்னைக்கு நம்மளுக்கு சாலட் செய்ய கத்து கொடுக்க வந்திருக்கீங்கன்னு. ஸோ எப்படிக்கா? எஸ் கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ், இன்னைக்கு நான் சாலட் செய்ய கொடுக்க வந்திருக்கேன். ஆனால் நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் நம்ம செய்யறப்ப அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டச் இருக்கும். நம்ம என்ன ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, ஒரு ரெசிபி செஞ்சாலும் சரி, ஈச் சமையலுக்கும் ஈச் ரெசிபிக்கும் அது ஒரு ஸ்பெஷல் டச் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இன்னைக்கு சம்பல் பிளாச்சான்னு சொல்லுவோம். அதில் பிளாச்சான் போடலைன்னா அது சம்பல் பிளாச்சான் இல்லை, அதுதான் அதோட ஸ்பெஷலிட்டி. இன்னைக்கு ஈகாம்பிளிஸ் நெத்திருப்படி சம்பல் சொல்லுவோம், அதில் நெத்திருப்படி போடலைன்னா அதோட ஸ்பெஷலிட்டியே இல்லை. இன்னைக்கு ஒரு குருமா கறி வைக்கிறோம், குருமா கறியில் குருமா தூள் போடலைன்னா அது குருமா கறி இல்லை. ஈச் சமையலையும் ஒவ்வொரு சமையல் நம்ம சமைக்கிற வேலையிலையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்குது, ஒவ்வொரு ஸ்பெஷல் டச் இருக்குது. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் போட்டால் தான் அதில் ஒரு ருசியை நம்ம பார்க்க முடியும், அதில் ஒரு பெரிய ஒரு ருசியை நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு போன எனக்கு ஒரு நபரை பற்றி தெரியும். அவரு ரொம்ப நல்லவர். அவரு போல நம்ம வாழ்க்கையில நன்மைகள் செய்பவர் யாரும் இல்லை. அவர் எதை தொட்டாலும், அவர் எதை நம்ம வாழ்க்கையில செஞ்சாலும் அது வித்தியாசமா இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலை கொடுக்கும், அது ஒரு ரியாலிட்டியை கொடுக்கும், அது ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும்.
மாற்றோமே. Amen. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப அவரு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறார். Amen. இன்னைக்கு எதெல்லாம் அசைக்க முடியாதோ, எதெல்லாம் மாற்ற முடியாதோ, எதெல்லாம் என்னால செய்ய முடியலன்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் எனக்கு தெரியல நினைக்கிற வேலையில நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு பைபிள்ல கூட நம்ம அநேக காரியங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வந்து பெத்தமியஸ தொடுறப்ப அவரோட பார்வை அவருக்கு கிடைத்தது. இன்னைக்கு ஜைரஸ் மக மரித்து போய் இருக்கிறவல்ல இயேசு வந்து தொடரப்ப ஜைரஸ் மக மறுபடியும் வாழ்க்கை மறுபடியும் வந்தது. இன்னைக்கு 5 அப்பம் 2 மீனை இயேசு கிறிஸ்து தொடரப்ப அந்த 5 அப்பம் 2 மீன் அவர் 5000 பேத்துக்கு போஷித்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட இயேசு கிறிஸ்துவானவர் அவ்வளவு அழகா உள்ளவர், அவ்வளவு நல்லவர், நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை செய்கிறவர். இன்னைக்கு அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில வரப்ப நம்ம வாழ்க்கை என்னைக்குமே இஸ் பியூட்டி அழகாக இருக்கும். இன்னைக்கு அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை பார்த்து கீழே தலையை போட்டு நம்மளை வெக்கப்படுத்தினார்களோ அவங்க முன்னுக்க நம்ம தலையை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அவரோட தொடுதல் வரப்ப, அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப அவரு நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அதுதான் போலினா இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரு நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப, அவரோட தொடுதல் எப்போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறப்ப அவரு நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். பெண்களே, தாய்மார்களே, ஆல் தி கேர்ள்ஸ், ஆல் தி யூத்ஸ் கேர்ள்ஸ், எது குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? உங்களால என்ன செய்ய முடியலன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கீங்க. ஓ, ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த், ஐ டோன்ட் ஹேவ் எனர்ஜி, ஐ டோன்ட் நோ எனிதிங், என்னால எதுவுமே தெரியல. ஓ, என்னால என்னோட வாழ்க்கையில ஒரு விதமான காரியங்கள் மறித்து போயிருக்கிறது. நான் சந்தோஷம் இல்லாம இருக்கிறேன், நிம்மதி இல்லாம இருக்கிறேன், என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் பிள்ளைங்களை என்னை மதிக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்மளுக்காக. அவரை தொடுற, அவர் நம்மள தொடரப்ப, அவரோட தொடுதல் நம்மள இருக்கிறப்ப, அவரு நம்மளோடு இருக்கிறப்ப நம்ம ஒரு போதும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். அவர் ஒரு போதும் நம்ம தலையை குனிய வைக்க மாட்டார். போலினா அந்த நல்லவரை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச வந்திருக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. அண்ட் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அதை அவ்வளோ அழகா ரசிச்சு உணர்ந்து சொல்லும் போது நம்மளுக்கு தெரியுது கடவுள் உங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு. அண்ட் அவரோட டச்னால எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு அவர் இவ்வளோ செஞ்சதுனால தான் அதை உணர்ந்து உங்களால சொல்ல முடியுது. இன்னைக்கு அக்காவோட வாழ்க்கையில கடவுள் ஒவ்வொரு டச்னாலையும் அவ்வளோ அழகா இன்னைக்கு கடவுளை பத்தி அவ்வளோ ரசிச்சு சொன்னாங்க. ஸோ அது எதுனாலனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாத்துக்குமே அவ்வளோ நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அது உணர்ந்தா மட்டும்தான் நம்மனால அதை வந்து சொல்ல முடியும், நம்மனால என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு நாங்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணணுமோ அதே போல நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம். என்ன சொல்றீங்க அக்கா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நம்மளாம் இல்ல. ஆமென். அவரு போல ஒரு நல்லவர் நம்ம வாழ்க்கையில இல்ல. கேர்ள்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம அநேக பேர் கூட வந்து நம்ம பேசி கொண்டு இருக்கலாம், நம்ம நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கலாம். மேபி we are keeping touch with some other things. மேபி நம்ம ஃபோனில் நம்ம நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். மேபி இது வந்து எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் give your time to your children. Parents, give your time to your children. ஏன்னா இன்னைக்கு அநேக பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து ஃபோனை கொடுக்கறனால ஃபோன் ஆனது அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிருச்சு. தட் மீன்ஸ் as a parents and the kids or youths, girls or பிள்ளைங்களா நம்மளுக்கு வந்து that means we are not having a relationship. நம்ம நேரத்தை வந்து இன்னைக்கு என்னன்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் இது வந்து இப்போ நடக்கிறது இது யாருமே தவிர்க்க முடியாது. ஏன்னா இங்கிட்ட இப்போ நீங்கள் போய் ஒரு கடலை உட்காந்து பார்த்தா கூட ஒரு சாப்பாடு கடலை உட்காந்துருப்போம். இன்னைக்கு அம்மா ஒரு ஃபோனு, அப்பா ஒரு ஃபோனு, பிள்ளைக்கு ஒரு ஃபோனு. ஆனால் we are going for மக்கான். நான் மலாயும் பேசுவேன், இங்கிலீஷும் பேசுவேன், சைனீஸ் வந்து ஐ லவ் யூ சொல்லுவேன். ஓகே, இன்னைக்கு வந்து
நம்ம வந்து கடலை போய் உட்காந்துமோ சுற்றி பார்த்தோன்னா ஃபோனில் தான் இருப்பாங்க தவிர சாப்பாடுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, பேசுறதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இதை ரொம்ப ரொம்ப முன்னிறுத்தி இம்பார்ட்டண்டாக நான் சொல்கிறேன்னா, கேர்ள்ஸ் இன்னைக்கு நம்மளோட கேர்ள்ஸ் ஆனவங்க இன்னைக்கு போலினா முக்காசி நேரத்தை வந்து ஃபோனில் கொடுக்குறாங்க. பிகாஸ் தி டோன்ட் ஹேவ் த டைம் டு ஸ்பெண்ட். ஏன்னா பேரண்ட்ஸும் சம்டைம் பிஸியாக இருக்கிறாங்க, பிள்ளைகளும் பிஸியாக இருக்குது. தென் த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நேரத்தை கொடுக்காதனால பிள்ளைகள் ஆனது வந்து ஃபோனில் உட்காந்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வாலிபர் பிள்ளைங்களை, அம்மாமார்களை, உங்க பிள்ளைகளோட உட்காந்து நேரத்தை செலவு பண்ணுங்க. பிள்ளைகளோடு பேசுங்க, பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த, காலேஜ்க்கு போயிட்டு வந்த, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த, நீ என்னெல்லாம் பார்த்த, வாட் யூ கோயிங் த்ரூ இன் யோர் லைஃப். என்னத்தை நீ சந்தித்த, யார் உன் கூட பேசுனா, யார் உன்னை ஏசுனான்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை கொடுங்க. கொடுக்குறப்ப த யூத்ஸ், பேரண்ட்ஸ், அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. யூ கேன் டீச் யுவர் சில்ட்ரன்ஸ். இன்னும் அவங்க அடுத்த தவறான வழிக்கு போகாதபடிக்கு உங்க பிள்ளைகளை நம்ம செக்யூர் பண்ண முடியும். ஏன்னா இயேசு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். as a parents, பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து, ஃபோனு வந்து இஸ் நாட் அ லைஃப் நவடேஸ். இன்னைக்கு ஃபோன் வந்து நம்மளோட ஜீவன உள்ள நாட்கள் வரை நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்காது. இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் நம்மளோட இயேசு கிறிஸ்து மாற்றுமே. நம்மளோட ஜீவன உள்ள நாட்கள் வரை நம்ம இயேசு கிறிஸ்து மாற்றுமே நம்மளோடு இருக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம நேரத்தை இயேசுக்கு கொடுக்கறப்ப அவரு நம்ம வாழ்க்கையை தொட்டு அழகு படுத்துகிறவரா இருக்கிறார். போலினா இன்னைக்கு அநேக வாலிபர பிள்ளைங்களை நம்ம பார்க்கிறப்ப ஒரு நேரத்துல மனசு வேதனையா இருக்கு. சர்ச்சிலையும் சரி, கடலையும் சரி, மால்லையும் சரி. ஆனா எனக்கு என்ன ஒரு இரிட்டேட்டா இருக்கணும் போலினா, ட்ரெயின்ல வேலை முடிஞ்சு ஏறுவோம், ட்ரெயின்ல பார்த்தோன்னா சுத்தி என்னமோ எலக்ட்ரானிக் நம்மளை சுத்தி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ஃபோனு 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 ஃபோனு. கேர்ள்ஸ், ஐ ஹோப் these tips will be good for you all today. Amen. கண்டிப்பாக்கா, கண்டிப்பாக. நீங்கள் ஃபோனுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிட போகும்போது அப்போ ஒரு ஃபேமிலி அங்கே உட்காந்துருந்தாங்க. அதில் வந்து அம்மா, அப்பா, 3 பிள்ளைங்க நினைக்கிறேன். 3 பிள்ளைங்க. ஒரு ஏஜ் வந்து கேட்டகரி பார்த்தோம்னா ஒரு 7 வயசு, 4 வயசு, அங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 2-3 வயசு என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட வந்திருக்காங்க. சாப்பிடும் போது அவங்களுக்கு இன்னும் சாப்பாடு வரல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபேமிலி, அம்மா, அப்பா, பிள்ளைங்க எல்லாருமே ஃபோனு, ஈவன் சின்ன பிள்ளை கூட ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம அந்த சாப்பிட்ற டைம் தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அங்கே என்னன்னா, இப்போ ஃபோன் வந்து அது எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிருச்சு. இன்றைக்கி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோன் டெக்னாலஜி அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பாருங்க, அந்த ஃபோன்னால ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மாக்கும் பிள்ளைங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அங்க வெட்டப்படுது. சோ அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாம போகுது. இன்னைக்கு போன் எவ்வளவு ஒரு பாதிப்பா இருக்குது. அநேக வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க, அநேக தாய்மார்கள் இருப்பீங்க. இன்னைக்கு அக்கா சொன்னது போல தான், இன்னைக்கு போனை நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம கையில எடுத்தோம்னாக்கா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயத்தை நம்ம இழக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இன்னைக்கு நம்ம நிற்கலைன்னா இன்னைக்கு யார் நம்ம குடும்பத்துக்கு இருக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு தேவைன்னா நம்ம போய் கேட்கும் போது தான் நம்மளுக்கு அது தெரிய வரும். இன்னைக்கு நம்ம ஒரு பேரண்ட்ஸாக இருக்கும் போது நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க ஒரு வயசு ஏஜ் அவங்க க்ரோ பண்ணும் போதோ சில சிச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுவாங்க, சில சூழ்நிலைகள் கடந்து போவாங்க, சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு வழிகளை அவங்க உணர்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம as a பேரண்ட்ஸாக இருக்கும் போது நம்மளோட டச் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு அது இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட டச் நம்ம பிள்ளைங்க மேலே இல்லைன்னா நம்மளால நம்ம பிள்ளைங்களை புரிந்து கொள்றதுக்கு அந்த இடத்துல நம்ம ஃபெயில் பண்ணுவோம் as a பேரண்ட்ஸாக நம்ம இருக்கும் போது. ஆமாம் தானே? நான் ஒரு காரியம் இடையில பார்த்தேன். ஒரு கேர்ள் வந்து ஷீஸ் கனெக்டட் பிகாஸ் நான் வந்து சோஷியல் மீடியா வந்து தவறாக சொல்லலை. சம் ஆஃப் த திங்ஸ்க்கு சோஷியல் மீடியா இஸ் குட், சம் ஆஃப் த திங்ஸ்க்கு வந்து இஸ் நாட் குட். பிகாஸ் அவங்க ஃபோன்லேயே இருக்கனால தே ஆர் கீப் டச் வித் அவுட்சைடர். எஸ், பேரண்ட்ஸ் கேட்டுக்கங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நேரத்தை கொடுங்க. அவங்க வந்து ஃபோனில் இருக்கிறனால
அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் நேரத்தை கொடுக்காதனால தே டோன்ட் ஹேவ் வேற என்ன செய்யறன்னு தெரியாதபடிக்கு தே ஆர் கீப் இன் டச் வித் அதர் திங்ஸ், மித்தவங்க கூட மித்த ஓப்பனாக பேசணும்னா காய்ஸ் கூடலாம். வென் தே கீப் இன் டச், பிகாஸ் நான் இடையில ஒரு கதையை படித்தேன். ஒரு வாலிப பிள்ளை ஃபேஸ்புக்கிலே இருந்து கனெக்ட் பண்ணி, ஷி டோன்ட் நோ ஹூ இஸ் த காய், ஷி டிடன்ட் see him ஃபேஸ் டு ஃபேஸ், பட் அவன் ஒரு இடத்துக்கு வர சொன்னானே இந்த பிள்ளையும் போணுச்சு, பட் விதவுட் இன்ஃபார்மிங் த பேரண்ட்ஸ். போனனால அந்த பிள்ளை வந்து என்ன ஆகுனுச்சுன்னா, அந்த காய் வந்து இத்தனைக்கும் அவ்வளோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது அந்த காயை. அதை பார்த்து அவனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லினா அவனை நம்பி போயிருச்சு. போன கையில் என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து அடித்து அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி கடைசியில் she don't have anyone to help her. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அநேக வாலிபர் பிள்ளைங்க சம்டைம் நம்ம அவசரப்பட்டுடுறோம். ஏன்னா ஆண்டவரை நம்மளுக்கு ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற துணையை கொடுப்பாரு. நான் லவ் பண்ண வேணான்னு சொல்லல பாலினா, நம்மளே லவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இப்ப உள்ள நாட்கள்ல லவ் பண்றது தவறு இல்லை. ஆனா நல்ல பயலப்படுத்து நல்ல ஏற்ற நேரத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறப்ப ஆண்டவர் ஏற்ற நேரத்துக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு மனுஷனை கொடுப்பாரு. இன்னைக்கு நானும் போலினாவும் இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆச்சு நாங்க கல்யாணம் பண்ணி, நாங்க லவ் பண்ணலன்னு நாங்க சொல்ல மாட்டோம், நம்ம லவ் பண்ணிருக்கோம். பிகாஸ் தட் இஸ் த லைஃப். ஏன்னா வந்து மித்தகிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் எப்படி இருக்கும், என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் படம் பார்க்க போனா எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம அதுலயே கற்பனை பண்ணி வாழ்ந்துருவோம். ஆனாலும் நம்ம அவசரப்படுறதோட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறப்ப ஆண்டவர் தொடுறப்ப ஏற்ற நேரத்துக்கு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இன்னைக்கு எங்க வாழ்க்கையை நாங்க கேட்டோம்னா அநேக பேர் கோத்ரூ பண்ணின்னு இருப்போம் அநேக காரியங்களை. பிகாஸ் we don't know who is the perfect guy for us. எது சரியான ஆளு எது சரியான நவரு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இயேசு கொடுக்கறப்ப அது என்னைக்குமே பெஸ்டா இருக்கும், அது சிறந்ததா இருக்கும் பாலினா. அதனால அந்த கேர்ள் வந்து என்ன பண்ணினுச்சுன்னா, she didn't inform the parents, she didn't tell anyone. ஆனால் அந்த கேர்ளு சொல்லாமல் போனனால அவன் அந்த பிள்ளைய அடித்து காயப்படுத்தி, இது ஃபேஸ்புக்கில் வந்த காரியம். நான் என் டாட்டர்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணேன், இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் இப்போ நடக்குதுன்னு. That's why I also alert her, be careful in social media. யார்கிட்டையும் கான்டாக்ட் கொடுக்காதீங்க, தெரியாத ஆள்கிட்ட பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சர்ச் ஃப்ரெண்டா அப்படி பேசுங்க. தெரியாத ஆள்கிட்ட நாட் ஈவன் பார்க்காத ஆள்கிட்ட போயிட்டு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாதீங்க. டோன்ட் கீப் இன் டச் with the things that you don't know, the things that God didn't allow you to do. ஆண்டவர் கொடுக்கறப்ப அது பெஸ்டா கொடுப்பாரு பாலினா. கரெக்டா சொன்னீங்கக்கா. நீங்க இந்த லவ் பத்தி டச் பண்ணும்போது நானும் அது கோத்ரூ பண்ணியிருக்கேன்க்கா, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் படிக்கிற டைமில் லவ் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த டைமில் எஸ் யூத்தாக இருக்கும் போது அந்த டைமில் வந்து அதுதான் என் லைஃபு, இந்த பர்சனை தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்ல நம்ம இறங்குவோம். அந்த டைமுக்கு நம்ம காதலிக்கிறவங்க தான் நம்மளுக்கு கண்டு எப்படி மறக்கப்படும். ஸோ அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். அம்மா அப்பா ஆமாம், அந்த டைமில் நம்ம வந்து வேல்யூ இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம வேல்யூவான பர்சன் நம்ம பேரண்ட்ஸை நம்ம வந்து இக்னோர் பண்ணுவோம், அவங்க கூட சண்டை போடுவோம். பிகாஸ் அந்த டைம் வந்து நம்ம கண்ணு வந்து மறைக்கப்பட்டிருக்கோம், லவ் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பேபிலேருந்து வளர்த்து இத்தனை வயசு வரைக்கும் க்ரோ பண்ணி நம்மளை கொண்டுட்டு வந்த பேரண்ட்ஸே அந்த டைமில் நம்மளுக்கு வந்து எனிமி மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் லவ் தப்பு கிடையாது, பட் எந்த ஏஜில் வருது அண்ட் எந்த பர்சனை நம்ம சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ரைட் பர்சனை நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை அழகுபடுத்துவார் கடவுளே. அதுவே நம்ம ராங் பர்சனை நம்ம சூஸ் பண்ணோன்னா சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் கோ த்ரூ பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப 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 வலிக்குள்ளே தள்ளப்படும். நம்மளால் அதுலேருந்து ஏந்திரிச்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த வலியை நம்ம கோ த்ரூ பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அந்த விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஒரு யூத் நிறைய
நிறைய யூத் வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில் பார்த்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு எங்களோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு சொல்லணும்னு நாங்கள் நினச்சோன்னா, இந்த டைமில் வந்து படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர். பிகாஸ் நம்ம லவ்வுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது கண்டிப்பாக. பிகாஸ் அந்த ஏஜ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும், லவ் வரும், அதை நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகும். அது வந்து வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனாலும் இது ஒரு பக்கெட்டு வச்சுட்டு நம்மளோட ஸ்டடீஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். நம்ம யாராக இருக்க போகிறோன்னு அன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணலாம். அண்ட் கடவுளை மெயினாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கணும். இன்றைக்கி கடவுளை நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துட்டோம், கிராப் பண்ணோன்னாக்கா அது வந்து நம்மளை வந்து ஒரு மெச்சூர்டாக யோசிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து உருவாக்குவார் கடவுள். கடவுள் நம்மளை வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டார். இன்னைக்கு என்ன வந்து நம்ம கோத்ரூ பண்ணாலும் சரி, இன்னைக்கு படிப்பாக இருக்கட்டும், ஸ்டடீஸ் நம்மளுக்கு புரியலையா தெரியலையா கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அண்ட் அதோட ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணதான் தெரியாத விஷயத்த கூட நம்மளால கற்றுக்க முடியும். என்ன சொல்கிறீங்கக்கா? ஆமாம் பாலினா, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிவ் யுவர் டைம் டு யுவர் கிட்ஸ், டாக் டு தேம், ஸ்பெண்ட் டைம் வித் தேம். அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணுங்க, அவங்களுக்கு எது செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் சாரி தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்கேன். எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு எல்லாமே செய்றீங்க தான். பட் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பெஸ்ட்டை தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். பட் வீச் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த நாட்களில் பார்த்தோன்னா, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன், கிவ் த பெஸ்ட். அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறாங்க, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, அதுக்குன்னு ஃபோனெல்லாம் நான் செக் பண்ண சொல்ல. அப்புறம் எல்லா யூட்ஸும் என் மேலே கோவப்பட்டுருவாங்க, ஃபோனெல்லாம் நான் செக் பண்ண சொல்லு. தட் இஸ் அ பிஎன்சி. பட் எதை கேட்கணுமோ, எது அட்வைஸ் கொடுக்கணுமோ உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா கேர்ள்ஸ், ஒரு தடவை நம்ம வாழ்க்கை போச்சுன்னா அதுக்கு அங்கிட்டு நம்மளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையானது இந்த ஒரு வாழ்க்கை அது பெஸ்ட்டாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு அநேக பலவீனம் இருக்கலாம், நம்ம தவறு செய்யலாம், நம்ம சாப்பிட்டா போய் சொல்லிட்டு ஸ்கூல் போனதையும் கூட அடிச்சிருக்கலாம், போலினா நம்மளாம் செஞ்சிருக்கோம் தானே போலனா, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பொந்தையும் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து பொந்தை பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவரை நம்ம திரும்பி பார்க்குறப்ப, அவரு நம்மளை தொடுறப்ப நம்ம வாழ்க்கை மாறப்படும். ஏன்னா நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப பொந்தைங்க பண்ணிட்டு போயிருக்கேன். பொந்தைங்க பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு அப்போ வந்து கூட்டாளி முக்கியம். கூட்டாளி என்ன சொல்றாங்களோ அதுதான் சரி. நம்ம பேரண்ட்ஸை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நம்மளுக்கு காசு கட்டுறாங்க. அப்போலாம் இல்லை கூட்டாளி 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 தான். கூட்டாளி முக்கியம், நான் வேணான்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் சூஸ், keep in touch the friends that give you the good support, good teach. எது நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ, எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, இது தவறு இது சரின்னு சொல்கிற கூட்டாளி கூட கீப் இன் டச் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாத்துலேயும் போயிட்டு உங்களை தள்ளி விடுற கூட்டாளி கூட சேர்ந்துடாதீங்க. நீங்களும் போய் விழுந்தீங்கன்னா அப்போ யாரும் இல்லை உங்களை தூக்குறதுக்கு. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறப்ப, அவரு நம்மளை தொடுறப்ப, அவரு நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்கிறா இருக்கிற இன்னைக்கு அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸ், அம்மாமார்களை, இயேசு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தான் நேரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தான் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறப்ப ஆண்டவரோட கரம் நம்ம பிள்ளைகள் மேல் இருக்கும். ஐ ஹோப் யூத்ஸ் கேர்ள்ஸ் என் மேலே கோவப்படாதீங்க, ஏன்னா ஃபோனை பற்றி நான் இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன். ஐ ஹோப் இது பெஸ்ட்டாக இருக்கும் அநேக வாலிபர பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு ஃபோனுனால அநேக வாலிபர பிள்ளைங்க வாழ்க்கை வீணாக போகுது. இன்னைக்கு ஃபோனுனால அநேக தவறுதல் ஒவ்வொரு வாலிபர பிள்ளைங்கள வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த ஃபோன் ஆனது இஸ் நாட் அவர் லைஃப். அது நம்மளுக்கு லைஃப் இல்லை. இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து இயேசு கிறிஸ்து மாற்றுமே. இன்னைக்கு அவர் இருக்கிறப்ப
அவரு நம்ம வாழ்க்கையில சிறந்ததை செய்கிறவராய் இருக்கிறார். ஆனாக்கா இப்போ ஃபோன் வந்து ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பாதிக்கல, நம்மளோட பிரெயின் கூட பாதிக்கப்படுது, நம்மளோட கண்ணு பாதிக்கப்படுது. ஆமா. பிகாஸ் அது நம்ம ரொம்ப யூஸ் பண்றதுனால நம்மளோட ஹெல்த்தும் அங்க பாதிக்கப்படுது. ஆமா, போலினா. அதுவும் நம்ம யோசிக்கணும். ஸோ என்னடா இவங்க ஃபோனை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இப்போ உள்ள டைம்ல நம்ம பார்த்தோம்னாக்கா அதுதான் மெயினா இருக்குது. என்ன சொல்றீங்க? பிகாஸ் இப்போ வந்து நிறைய கிட்ஸ் பார்த்தீங்களா, எனக்கு கிட்ஸை பார்த்தா என்னோட பிள்ளைங்க, என்னோட சர்ச் பிள்ளைங்க கிட்ஸ் என்னைய பார்த்தா டக 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 ஆடுவாங்க. யார் தெரியுமா? கையில போன் வச்சிருந்தாங்க, அம்மா கம்மிங் சொல்லிட்டு ஓடுவாங்க என்னைய பார்த்துட்டு. ஏன்னா கிட்ஸ் ரொம்ப முக்கியம், அவங்க கண்ணு பாதிக்கப்படும். பயம் கிட்ஸுக்கு வந்து ஃபோனை கொடுத்து பிள்ளைகள் கண்கள் வீணா போகுது. இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் பார்க்குறோம். பிள்ளைங்க கண்கள் வீணா போகுது, படிப்பு எல்லாம் பாதிக்கப்படுது. ஓகே ஓகே போலினா, நம்ம சாலட் செய்றோம். நீங்க ஜாமான் கொஞ்சம் அதோட ஐட்டம்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ட போலினா. சோ இது கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறீங்களாக்கா? போலினா, நம்மளுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே வந்து we need a salad. ஓகே, சாலட் கீரை வேணும். ஸோ யாருக்கெல்லாம் சாலட் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இதை நீங்க பாருங்க. ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ஆனா இது ஹெல்த்தி ஃபுட். யாரெல்லாம் டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சாலட் சாப்பிடுங்க, டயட்டா இருப்பீங்க. ஓகே, we needed cherry tomatoes. Okay, then I add on if you all want grilled chicken, you all add on grilled chicken. நீங்க ப்ரௌன் ஆட் ஆன் பண்ணலாம், இல்லைன்னா சாசேஜ் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு நீங்க போடலாம். பட் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்பெஷல் வந்து ஐ வாண்ட் டு ஆட் ஆன் சிக்கன் பெப்பரோனி. இது வந்து கிரில் பண்ணிட்டேன், சிக்கன் பெப்பரோனி. we need an egg, cheese. பயப்படாதீங்க, நான் உங்களுக்குலாம் ரொம்ப செலவு வைக்க மாட்டேன், உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். we need a carrot and also இன்னொரு என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து I want to add on dry berries. Okay, dry berries. Okay, Paulina? Okay, ka. யாரெல்லாம் டயட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இத கண்டிப்பா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க டயட் பண்றீங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கேள்வி வேணும்னா நீங்க எனக்கு மெசேஜ் கான்டாக்ட் பண்ணலாம். கொடுக்கறேன். என்னக்கா வேணும்? Oh my god. Okay, Akka. Are you okay? I'm okay. காண போயிட்டேன்னு நினைச்சிங்களா? I'm here. I'm back. Girls, எத்தனை பேர் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் விழுந்துட்டேன், எனக்கு எல்லாமே இழந்து போச்சு, யாரும் இல்லை எனக்கு உதவி செய்யறப்ப எல்லாம் கைவிட்ட நிலைமையில இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க. Call upon the Lord. Amen. Call upon the Lord. இன்னைக்கு பெத்தமையஸ் கண்ணு தெரியாத இருக்கிறப்ப அவன் கதறுனான், தாவீதின் குமாரனே மேல் மனதிருமுகம் என்று. இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலையில we are stuck பண்ணிக்கிட்டு இருப்போம். ஐயோ, என் பாய் ஃப்ரெண்ட் இவர்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே, இன்னைக்கு இதுலேருந்து எனக்கு தப்பிக்க முடியலையே, இன்னைக்கு யார் எனக்கு உதவி செய்வா, இன்னைக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா எனக்கு கிடைக்கலையே, இன்னைக்கு யார் எனக்கு அன்பு காட்டுவா, இன்னைக்கு அநேக பிரச்சனையை நான் கடந்து போறேன், அநேக சூழ்நிலை என்னை சூழ்ந்து இருக்கு, எவ்வளோ பிரச்சனையை என்னால் மேற்கொண்டு வர முடியல, யார் எனக்கு உதவி செய்வானே? Call upon Jesus. Amen. இயேசுவை நோக்கி கூப்பிடுறப்ப அவரு நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Call upon the Lord. இன்னைக்கு எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, சம்டைம் ராத்திரில தூக்கம் வராது, some of the problem
நம்மளை பிடித்து கொண்டு இருக்கோம். சம் ஆஃப் த திங்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஏதோ மறித்து போன ஒரு சூழ்நிலை, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்தில் கால் அப்பான் த லார்ட். போனால் இதை பற்றி நான் பேசுகிறப்ப எனக்கு ஒரு காரியம் நினைவுக்குள் வருது. என்னோட டாட்டர் திறமை, என்னோட டாட்டரு, ஆமாம், என்னோட டாட்டர் வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டேன். ஓகே, விட்டுட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு மனசு சரியே இல்லை. ஏன்னா எவ்ரிடே நான் ஸ்டாப் அவளை ஸ்கூலில் போய் விடுறப்ப நான் அவளை ப்ரே பண்ணிட்டு தான் விடுவேன். ஏன்னா ஆண்டவரோட கரம், ஆண்டவரோட தொடுதல் அவள் வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அதனால் ப்ரே பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டேன். போய்கிட்டு இருக்க எனக்கு காடியில் மனசே சரியில்லை போலினா. ஓகே, ஏன்டா இன்னைக்கு எனக்கு அப்படியே ஒரு அழுவுனம் போல இருக்கு. அப்படியே ஒரு பயம் எனக்குள்ள, என் பிள்ளைக்கு என்ன இன்னைக்கு நடக்க போகுது, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கேன். எனக்கு அழுவியாக தான் வருதே தவிர என்னால் வேலை செய்ய முடியல, என்னால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணியே முடியல. நான் ஏன்டன்னு ஆஃபீஸில் உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஸ்கூலுக்கு கால் பண்ணுன்னு வந்துச்சு. தென் ஸ்கூலுக்கு கால் பண்ணினேன். ஸ்கூல் போனேன்னு நான் சொன்னேன், நான் ஷெரிஷாட்ட பேசணும் போய் சொன்னேன். அவங்க பாட்டி சீரியஸாக இருக்காங்க, ஷெரிஷா ஸ்கூலில் இருக்கான்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட போய் சொன்னேன். ஏன் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, எனக்கு தெரியணும் என்னோட மக அங்கே கரெக்டாக, ஏன்னா இவளை விட்டுட்டு போனோம் அங்கிட்டு தான் எனக்கு அந்த பயம், அந்த ஒரு பயம் வந்துச்சு. அப்போ நான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி செக் பண்ணோம். டீச்சர் சொன்னாங்க ஸ்கூலில் இருக்குது, ஆனால் வந்து ஆஃப்டர் 12 வந்து அது வந்து எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு. வெள்ளனே ஸ்கூலை விட்டு வெளியே போகணுன்னு. ஆனாக்கிட்ட ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் யோசித்தேன், சரி இல்லை இவ அந்த மாதிரி செய்ய மாட்டா, ஆண்டவர் இருக்கார் சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நான் வந்து அவளை இன்னைக்கு 12 மணிக்கு நான் ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொன்ன சம் எமர்ஜென்சி நான் என் பிள்ளைய வந்து ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு. பட் இது என்ன ஆக்சுவல் பின்னால் நடந்துச்சுன்னா, அவளோட கூட்டாளி வந்து அவட்ட சொல்லியிருக்கா, ஸ்கூல் முடிச்சுட்டு நம்மெல்லாம் வெளியே போகலாம். பிகாஸ் இவன் என்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு தான் நார்மலி பிஜே ஜஸ்மனி இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வெளியே போகலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ இவன் வந்து என்கிட்ட அதை சொல்லலை. மேபி ஷீ தாட் போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு. என் பிள்ளையை நான் தவறாக சொல்ல, மேபி ஷீ தாட் மேபி போயிட்டு வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டுனேன். ஆனாலும் எனக்கு அது வந்து ஒரு சமாதானம் இல்லை. நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ நான் பாஸ்டர் கால் பண்ணி சொல்லிவிட்டு, நான் வந்து ஆஃப் டே எடுக்கிறேன், நான் ஷெரிஷா ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் நேராக அங்கே வந்துருங்க சொல்லிட்டு நான் டீச்சர்கிட்ட சொல்லிட்டேன். நான் 12 மணிக்கு வந்து ஏற்றுறேன், எங்கள் வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, எங்கள் அம்மாவுக்கு முடியல, நான் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்னு போயிட்டேன். போயிட்டு ஷெரிஷாவை 12 மணிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு நான் உட்கார வச்சு கேட்டேன், அம்மா ஐ யூ பிளான் எனிதிங்கான்னு கேட்டேன். ஐ யூ ஓகே டுடேயான்னு கேட்டேன். ஓ எனிதிங் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்டேன். என் டாட்டர்கிட்ட வந்து ஷெரிஷாட்ட வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தர கால் பண்ணிடுவேன். சாப்பிட்டாலான்னு கேட்பேன், என்ன செய்கிறான்னு கேட்பேன். அவள் குரல் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா நான் வச்சு கேட்பேன், ஒய் எனி ப்ராப்ளம் யூ ஆர் கோயிங் த்ரூ, ஏதாச்சும் சொன்னாங்களா சொல்லி நான் கேட்பேன். அப்போ வீட்டுக்கு கூட்டி வந்தோன்னு கேட்டேன். அப்போ கேட்டோன்னே நத்திங் அம்மா சொல்லிட்டு அப்புறம் அவளோட கூட்டாளி ஒரு பேர் சொன்னான். அம்மா இந்த கேர்ள் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறான் சொன்னிச்சு, ஆனால் நல்ல வேலைம்மா நான் போகல, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு. பட் ஷீ வில் அப்செட் வித் மீ, ஆனால் நாங்கள் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு கோவப்பட்டா. ஆனால் த நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சிச்சு இவ போல. ஆனால் அந்த போன ஒவ்வொரு கேர்ள்ஸுமே ஸ்கூலை விட்டு கந்தம் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ஆக்டிவிட்டி டைம், ஸ்கூல் ஆக்டிவிட்டி டைமில் வந்து அவங்க போய் சொல்லிட்டு தே வென் அவுட், ஸ்கூலு கம்பவுண்ட்லேருந்து வெளியாகி தே வென் சம்வேர் போனனால டீச்சருக்கு அது தெரிஞ்சு தென் த நெக்ஸ்ட் டே தே கால் மீ. டீச்சர் கால் பண்ணாங்க, உன் டாக்டரு நேற்று போல
that she know anything happen நான் சொன்னேன் இல்லை என் டாக்டர் போல, என் டாக்டர் என் கூட தான் இருந்தால் நான் வந்து நேற்று கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் தெரியுது whoever went out ஸ்கூல் லொக்கேஷன்லேருந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் கந்தோங் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவள் வந்து என்கிட்ட ஒரு காரியம் சொன்னான், அம்மா நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தனால நான் தப்பிக்கப்பட்டாம்மா அப்படின்னு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம ஜெபம் நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியம். எவ்ரி டே we call upon the Lord. இயேசுவை கூப்பிடுறப்ப நம்ம குடும்பத்தோடும் சரி, ஒரு அம்மாவாக நம்ம பிள்ளைகளுக்கும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுறப்ப இயேசு நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வார். இன்ன வரைக்கும் என்னால் அதை மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு என் பிள்ளை அங்கே போய் இருந்துருச்சுன்னா அவள் வாழ்க்கை வீணா போயிருக்கும், அவளோட பேர் வந்து பேட்டா இருக்கும். ஆனால் ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட கரம் அவளோடு இருந்தனால ஏன் தெரியுமா இது நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற வேலையில், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வேலையில், நம்ம கணவருக்காக நம்ம ஜெபிக்கிற வேலையில், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கிற வேலையில், இயேசுவை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கூப்பிடுற வேலையில் அவர் ஒருபோதும் நம்ம தலையை கீழே குனிய விட மாட்டாரு. அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. Call upon the Lord. அவர் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவரா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையை காப்பாத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களால முடியலையோ, எதெல்லாம் உங்களால மாற்ற முடியும், எதெல்லாம் உங்களால உருவாக்க முடியலையோ, எதெல்லாம் உங்களால என் குடும்பத்தினால கட்ட முடியல, என் பிள்ளைங்க வாழ்க்கை என்னால மாத்தமில்ல, என் கணவர் வாழ்க்கை என்னால மாத்தமில்லன்னு சொல்ற வேலையில இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. Call upon the Lord in every situation. Amen. God will help you. Yes. God will help you and lead you according to the purpose and the will of God. Amen. அதுதான் போலினா என் மக வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. ஆமாக்கா, நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு நீங்கள் இங்கே நின்றுட்டு தைரியமாக சொன்னீங்க. இதே மாதிரி அநேக வாலிப பிள்ளைங்க நீங்கள் இந்த சிச்சுவேஷனை நீங்கள் கோத்ரூ பண்ணி போய் கொண்டு இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். இன்றைக்கி அவங்களுக்கு அது ஓனத்தை பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது ஏதாச்சும் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்படாதீங்க. ஏன் இது சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, நம்ம அதை கொஞ்சம் யோசித்தோன்னா அது நடக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சிச்சுவேஷன் நம்ம அதை கடந்து வரோம் தருமா, அந்த டைம் தான் புரியும் நம்மளுக்கு. இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு அலர்ட் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு நேராக வந்து நம்மளை காப்பாற்ற முடியாது, யாராச்சும் மூலியமாக வந்து தான் இன்றைக்கி நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி பேரண்ட்ஸ் உங்களை இந்த இடத்துக்கு போக வேண்டாம், என் மனசு சரியில்லை, ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்களா, கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். நீங்கள் கோவப்படாதீங்க. இன்றைக்கி நம்ம கோவப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளே அந்த பிரச்சனையில் போய் நம்மளே உளுந்துக்கிறோம். சொல்லுவாங்களே ஒரு பழமொழி இருக்குக்கா, தவளை தன் வாயால் கட்டோன்னு, அதே மாதிரி தான் நம்மளே போய் அதில் போய் உளுந்துக்குவோம், நம்மளே நம்ம வாயால் கட்டுக்குவோம். ஸோ அதெல்லாம் நம்ம போதை பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் கோத்ரூ பண்ணும் போதோ இன்னைக்கு கடவுள் வேண்டாம் ஸ்டாப்னு ஏதாச்சும் ஒன்று அலர்ட் பண்ணிட்டா அதை நம்ம கீழ் பண்ணிச்சு நடக்கும்போது இன்னைக்கு நம்ம சேஃபாக இருப்போம். நம்ம எந்த விஷயத்துலையும் மாட்டாமல் இன்னைக்கு நம்மளை கடவுள் சேஃப் பண்ணுவார். பிகாஸ் கடவுள் என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு 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 உணர்த்துதல் கொடுப்பாரு, அங்கே போக வேண்டாம். அந்த உணர்த்துதல் வந்துருச்சுன்னா அதை மீறிக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா அதுக்கான விளைவுகளும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அது வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ நம்மளுக்கு புரிஞ்சுக்கங்க, your parents love you so much. உங்களை நேசிக்கிறனால தான், உங்க மேல அன்பு இருக்கிறனால தான் அவங்க உங்களை கண்டிக்கிறாங்க, அவங்க உங்களை வந்து சொல்றாங்க இது சரியில்லை, இது தவறு இல்லைன்னு. தயவு செய்து அம்மா அப்பாவை தவறா நினைச்சிடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு சிறந்ததை செய்வாங்க. ஓகே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டோம், டைம் கூட ஓடுறது கூட நம்மளுக்கு
நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம சேலட் இன்னும் செய்யாம இருக்குமே. நம்ம சேலட் நம்ம பாப்போமாக்கா? சேலட் செஞ்சிருவோம் அப்போ. இதுதான் ஒண்ணு. கடவுள் பத்தி நம்ம பேசணும்னா நம்மளுக்கு டைமே பத்தாது. அந்த டைம் போறது கூட நம்மளுக்கு தெரியாது. அப்படியே போய்க்கொண்டே இருப்போம். என்ன சொல்றீங்கக்கா? ஆமா போலினா. ஏன்னா நம்ம ஆண்டவரை பத்தி பேசுறப்ப நம்மளுக்கு நேரம் போறதே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவரு போல ஒரு நல்ல தேவன் இல்ல. அவரு போல நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவர் இல்ல. ஆமென். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுது போல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சேலட் கீரையை போடுவோம். இது பத்தியா போலினா எவ்வளவு அழகா இருக்கு இந்த கிரீனு. உனக்கு என்ன கலர் பிடிக்கும் போலினா? உன்னோட ஃபேவரட் கலர் என்ன போலினா? ஃபேவரட் ரெட்க்கா. எனக்கு வந்து பிளாக். இந்த கிரீனை குறித்து பார்க்குறப்ப இஸ் டாக்கிங் அபவுட் growth. ஏன்னா ஆண்டவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கை என்னைக்குமே அற்புதமான முறையில் வழி நடத்தி கொண்டே போவார். இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்றப்ப ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப, ஆண்டவரே எனக்கு ஞானம் பத்தலை, எனக்கு இது எப்படி செய்கிறதுன்னு தெரியல, என் ஊழியத்தை எப்படி செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு எப்படி பைபிள் படிக்கிறதுன்னு தெரியல, ஆண்டவரே இன்னும் நான் எப்படியாக உமக்கு நிறைய காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியலன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் நம்மளை வளர்ச்சிக்குள் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். God will keep on us. God will keep on add on whatever we ask. நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம கேட்குறப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆட் ஆன் பண்ணி நம்ம தலையை உயர்த்துவார தவிர அவர் நம்ம தலையை கீழே கொண்டுட்டு போக மாட்டார். ஆமென். இன்னைக்கு அநேக பலவீனங்கள் இருக்கலாம், நம்மளுக்கு ஏதோ தெரியலன்னு சொல்லலாம், ஆனால் இயேசு இருக்கிறப்ப, இயேசுவோட தொடுதல் இருக்கிறப்ப அவர் என்றைக்குமே நம்ம தலையை கீழே குனிய விட மாட்டார். அவர் நல்ல தேவன். அவர் போல நம்மளுக்கு நன்மைகளை செய்கிறவர் யாரும் இல்லை. போல அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிடணும். ஓகேக்கா. சேரி டொமேட்டோ போலனா இது வந்து ஐ ஹர்ட்ல, பட் எனக்கு தெரியல போலினா இது வந்து சாப்பிட்டா கேன்சருக்கு நல்லதுன்னு நாங்கள் உமன்ஸ் எனக்கு தப்பாக சொல்லினா என்னைய வந்து மன்னிச்சிருங்க, என்னைய வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு டிப்ஸு தான். ஓகே, கேரட் டொமேட்டோ போட்டு முடிஞ்சு we need to add on carrot. கேரட்டை பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஒரு நினைவு வருது. என்னன்னா என் வீட்டு நாய்க்குட்டிக்கு வந்து கேரட் ரொம்ப பிடிக்கும். என்னோட வீட்டு நாய்க்குட்டிக்கு ஃப்ளேமுக்கு வந்து கேரட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு கேரட் ரொம்ப ஆசை. இந்த ஆரஞ்சு குறித்து பார்த்தோன்னா இஸ் a strength. God will give us a strength to keep on move. இன்னைக்கு நம்ம பலவீனமா இருக்கலாம், இன்னைக்கு என்னால் இது செய்ய முடியலன்னு சொல்லலாம், இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மளை பலவீனத்துக்குள் கொண்டுட்டு போகலாம். ஆனால் ஆண்டவர் தொடுதல் இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மளை வளர செய்வாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவரு போல ஒரு நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு பலத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது என்னோட டாட்டரோட ஃபேவரட் பெப்பரோனி சிக்கன். ஷெரிஷா இங்கே இல்லை, ஆனால் பார்த்தா நான் நினைக்கிற வருத்தப்படணும், அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு. ஷெரிஷாக்கு சேலட் பிடிக்குமாக்கா? சேலட் நோ சேலட்
வெஜ்ஜி கெனோ. ஏன்னா வந்து வெஜ்ஜிலாம் வந்து உடம்புக்காக வெஜ்ஜிலாம் வந்து மனுஷங்க சாப்பிடுறது, வெஜ்ஜி இல்ல மிருகங்க. சாரி மிருகங்க சாப்பிடுறது. அது போயிட்டு நீ எப்படி ஷெர்ஷா கொடுக்க முடியும்? ஷெர்ஷா வந்து ஹெல்த்தி ஃபுட். இந்த மாதிரி சிக்கன் பெப்பரோனி, ப்ரௌனு, அப்புறம் இப்ப இது கொஞ்ச நேரம் நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோன்னே நம்மளோட ஷோல வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு செக்மெண்ட் வந்து நம்ம சாங் இன்ட்ரோடக்ஷன், லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி இன்னைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஒரு சாங் வச்சுருக்கோம். அண்ட் அந்த சாங் வந்து இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு அநேக பெண்கள்மார்கள் நம்ம மத்தியில் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில் இருக்காங்க. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னாக்கா இது நம்மளுக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறார் இந்த பாட்டானது. அண்ட் இந்த சாங் வந்து ஸ்பெஷலி வந்து என்ன சொல்ல வருதுன்னா, சே நோ டு சூசைட். இன்னைக்கு நம்ம அநேக சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணியிருப்போம். சில காரியங்கள் நம்மளால முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை நம்ம தள்ளப்படும் போது நம்ம ராங்கான ஒரு டிசிஷனுக்கு போவோம், சூசைட். அது வந்து அநேக வாலிப பிள்ளைகள், அநேக தாய்மார்கள், அநேக பெண்கள் இதை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த பாட்டு நாங்கள் டெடிகேட் பண்ண விரும்புகிறோம். அண்ட் இந்த டைட்டில், சாங் டைட்டில் பார்த்தோம்னாக்கா நன்மைகளின் தேவன், written by Pastor Matthew. and இதோட ஆல்பம் பார்த்தோம்னாக்கா யூனிஃபை. இந்த பாட்டை கேளுங்க, கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். So here we go. நான் உமக்கே சொந்தம், நீர் எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கே சொந்தம், நீர் எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். நான் உமக்கே சொந்தம், நீர் எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கே சொந்தம், நீர் எனக்கே சொந்தம், என்னை அர்ப்பணிக்கிறேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். உலகம் என்னை வெறுத்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும், என்னை காக்கும் தெய்வம் என்னோடு, பயமே இல்லையே. நீர் இல்லாம நிம்மதி இல்லை, நீர் இல்லாம வெளிச்சமில்லை, நீர் இல்லாம வாழ்வே இல்லை, நீர் இல்லாம ஜீவனே இல்லை. நீர் நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். நன்மைகளின் தேவனே, உம்மை நன்றி சொல்லி பாடுவேன். நீர் துதிகளின் பாத்திரர், உம்மை துதித்து பாடுவேன். நன்மைகளின் தேவனே,
பியூட்டிஸ், கேட்டிங்களா அந்த பாட்டு? எவ்வளோ நல்லா இருக்கு. இன்னைக்கு அநேக பெண்கள் மத்தியில் இருக்கீங்க, அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. கடவுள் இன்னைக்கு நம்மளுக்காக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு கரெக்டாக நடக்காத ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கலாம், அதையும் மாத்திர தேவனாக இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மளுக்கு நன்மையாக மாற்றுவராக இருக்கிறார். இந்த பாட்டை கேளுங்க அண்ட் டூ சப்போர்ட் அவர் லோக்கல் ஆல்பம். ஸோ இந்த பாட்டு எப்படி எனக்கு பிடிச்சிச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறோன்னு நான் நம்புகிறேன். அண்ட்க்கா, ஸோ நம்மளோட அடுத்தது நம்ம கண்டினியூ பண்ணுவோமாக்கா? ஓகே, அடுத்தது வந்து we need to put the cream. இந்த க்ரீம் பார்க்கவே நல்லா இருக்கு. சீசர் சேலட்டோட க்ரீம். ஓகே, சாஸ் போட்டுட்டு இந்த கலர் பாரு போல எவ்வளோ அழகாக இருக்கு. க்ரீம் ஐவரி கலர். இஸ் டாக்கிங், இதை பார்த்தோன்னா இஸ் டாக்கிங் அபவுட் பியூட்டி. வாவ், பியூட்டின்னு சொல்லும் போது நம்மளோட பியூட்டிஸ் இருக்காங்கல்ல, ஸோ கரெக்டாக அவங்களுக்கு இது கனெக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆட் ஆன் பண்ணி நம்ம தேவன் அழகுபடுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட தொடுதல் இருக்கிறப்ப ஆண்டவரோட கரம் நம்ம மேலே இருக்கிறப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில் சேர்த்து நம்மளை வளர செய்து நம்ம வாழ்க்கையை எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு செய்து நம்மளை அழகுபடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதான் போலினா இன்னைக்கு இந்த சேலட்டை செய்கிறப்ப ஸ்பெஷலிட்டி, என்னோட ஸ்பெஷலிட்டி இதில் என்னன்னு பார்த்தோன்னா, ஐம் கோயிங் டு add on ட்ரை பெர்ரிஸ். இது தான் என்னோட ஸ்பெஷலிட்டி இந்த சேலட்டில் நான் என்னோட ஸ்பெஷலிட்டியை நான் add on பண்ண போகிறேன். வாவ், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. I add on dry berries. Dry berries. ஓகே, ட்ரை பெர்ரிஸ் ஆட் ஆன் பண்ணியாச்சு. அண்ட் இதுதானே ஃபைனல் டச்லக்கா? ஆமாம், இதுதான் ஃபைனல் டச். தென் a bit of lime juice. A bit of lime juice. ஃபைனல் டச் வந்து அது ஃபுல் சேலட். என்னோட ஸ்பெஷலிட்டி இதில் என்னென்னா ட்ரை பெர்ரிஸ். அதனால் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு சமையலில் ஒரு ஸ்பெஷலிட்டி இருக்கும்னு சொன்னேன் ஆரம்பத்துலேயே. ஆனால் அதை காட்டிலும் நம்ம தேவனோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அவரோட ஸ்பெஷலிட்டி வந்து அவரோட தொடுதல். இன்றைக்கி அவரோட தொடுதல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறப்ப நம்ம ஒருபோதும் மனம் கலங்கி போக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி நம்மளை வழி நடத்துகிறது அவனாக இருக்கிறார். ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா. அண்ட் இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம நிறையா பர்த்டே விஷஸ் நம்ம கேட்டிருந்தோம். அண்ட் நம்மளுக்கு நிறையா விஷஸும் வந்திருக்கு. அண்ட் இந்த டைம் வந்து நான் விஷஸை நான் டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷஸ் பார்த்தோம்னாக்கா, நியூலி மேரிட் கப்பலுக்கு ஒரு விஷஸ் வந்திருக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப் டு விக்ரம் அண்ட் எலிசா. I pray that the Lord will give you His fullness, so you may receive grace upon grace from His as promised. May God bless both of you. From with love, your mama. இவங்களோட wedding வந்து எப்பன்னு பார்த்தோம்னாக்கா 1st February. And second wishes பார்த்தோம்னாக்கா, happy anniversary to our beloved mom and dad. Most people find it hard to believe in forever, but seeing the never-ending love between both of you make us believe in forever. Happy anniversary, mom and dad. We love you so much. With love, daughters and sons. இவங்களோட wedding anniversary பார்த்தோம்னாக்கா 5th February. And அடுத்தது ஒரு anniversary wishes இருக்கு. யாருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, Sister Irene and George. Happy anniversary, Sister Irene and George.
wishing a very warm happy wedding anniversary to my dear beloved sister and brother-in-law on this wonderful occasion. Here's praying that you live happily ever. May God bless you more and more. From with love, Michelle, Paulina and Lydia. இவங்களோட anniversary எப்பன்னு பார்த்தோம்னாக்கா 9th February. And அடுத்த wishes நம்ம பார்த்தோம்னாக்கா birthday wishes வந்திருக்கு. Happy birthday Queen to my beautiful wife Mesila. Every day with you is a blessing and cherish each moment spent by your side. With love, Mohan. இவங்களோட பர்த்டே எப்பன்னு பார்த்தோம்னாக்கா 10th February. அண்ட் அடுத்த விஷஸ் பார்த்து பர்த்டே விஷஸ் ஒன்று வந்திருக்கு. மை டியர் பிரதர் சைமன், யூ ஹேவ் ட்ரூலி பீன் அ ட்ரெஷர் இன் மை லைஃப். மே த லார்ட்ஸ் ஹேண்ட் ஸ்மூத் அவுட் யோர் வேஸ். More riches await in you in God's promise, which begins with your birthday. May God hear your prayer and evidently bless you. My dear brother, I wish you a very happy birthday. With love, sister. இவங்களோட பர்த்டே பார்த்தோம்னாக்கா 12th February. And அடுத்த விஷஸ் பார்த்தோம்னாக்கா anniversary விஷஸ் வந்திருக்கு. Happy wedding anniversary to our beloved Appa and Amma. To my parents, on your anniversary, I pray that God fills your days with the same love and joy you have shared these many years. With love, Rachel, Rehan and Ivan. இவங்களோட anniversary பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு 15th February. And அடுத்த ஒரு பர்த்டே விஷஸ் இருக்கு. ஹாப்பி பர்த்டே திலகா. ஐ ப்ரே டு காட் that he makes sure that there is never a shortage of love and care in your life. May this birthday become the most memorable day in your life. Your soul is precious to us and we wish you a very blessing on your birthday, my dear friend. With love, Suja, Lina, Vino, Visha. இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்த விஷஸ் பார்த்தோம்னாக்கா குட்டி பிள்ளைக்கு வந்திருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி 4th birthday to my sweet princess. You fill our hearts with so much love and joy every single day. May your day be filled with laughter, fun and all your favorite things. May God bless you. Renita, happy birthday. With love, Radha Amma. இவங்களோட பர்த்டே எப்பன்னு பார்த்தோம்னாக்கா 23rd February. And இன்னொரு ஒரு விஷஸ் பார்த்தோம்னாக்கா happy birthday Venan. You are a gift from God and we thank him every day for blessing us with you. God knew what he was doing when he brought you into our life. There is no greater love than the love we have for you. May God bless you with all the desire of your heart. Advance blessed birthday, my dear son. With love, Appa and Amma. இவரோட பர்த்டே பார்த்தோம்னாக்கா 28th February. And ஃபைனலா ஒரு விஷஸ் கடைசி anniversary wishes வந்திருக்கு. Blessed wedding anniversary, Pastor James and Sister Jenny. May the Lord always guide you both. Psalms 3:23. That he will make firm the step of those who delight in him. As you both follow his words, I pray that he will always uphold you both in his hand. With love, One Way Family. So guys, இன்னைக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷஸை நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விஷஸை நம்மளுக்கு அனுப்பலாம். அண்ட் our வாட்ஸ்அப் நம்பர் நம்ம லிங்க்கில் கீழே போட்டிருப்போம் 011330583441. இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸை நம்மளுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் இந்த விஷஸை உங்களுக்காக டெலிவர் பண்ணுவோம். அண்ட் மறந்துடாதீங்க, மார்ச்சில் உள்ள விஷஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க அக்கா. ஸோ ஃபைனலாக வாவ், நான் இங்கே விஷஸ் சொல்கிற வேலையில் அக்கா சேலட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் பார்க்க ரொம்ப 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 அழகாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? டயட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சேலட்டை வச்சு சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக உங்களோட பாடி ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனல் டச் பண்ணி சீஸ் என்னோட ஃபேவரெட், என்னோட டாக்டரோடையும் ஃபேவரெட்டு.
சீஸ் போட்டோடனே அது ஒரு தனி அழகு வந்துருச்சு ஓகே டன் டன் பார்க்க ரொம்ப 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 அழகாக ருசியாக இருக்குல்ல. ஸோக்கா இப்போ நம்மளோட எல்லாமே முடிச்சாச்சுல, இது தானே ஃபைனல் டச். ஆமாம் ஸோ பொலினா. நம்ம இது ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னுக்கு டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் நம்ம நெருங்கி கொண்டு இருக்கோம். Before we end the show, we would like to thank our broadcasting partner VVA Emmanuel FM and Jehovah Stay Tuned. Thank you so much for supporting us and all the girls, ladies and beauties. We will see you again next month with new segment and with new person. Not to forget, you and me, அவரின் அழகு, his பியூட்டி. நீங்களும் நானும் அவரோட அழகு. இன்னைக்கு கடவுள் நம்மளை எவ்வளோ அழகாக படைத்து வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு பெண்களாக நம்ம அவ்வளோ அழகானவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு அக்கா இன்னைக்கு எவ்வளோ அழகாக கடவுளை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு கடவுளோட டச்னால இன்னைக்கு நம்ம அவ்வளோ ஒரு அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை கடந்து போனாலும் சரி, எவ்வளோ சுச்சுவேஷனை கோத்ரூ பண்ணாலும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கடவுள்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணோம்னா அவரோட டச்னால நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக அழகுபடுத்திக்கிட்டே இருப்பார். அண்ட் நம்ம வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக மாற்றி கொள்ளுவார். அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்னாச்சும் சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிறோமா, ஏதாச்சும் சுச்சுவேஷன் நம்மளால் ஏந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம உளுந்து போயிருக்குமா, அந்த டைமை நம்ம கடவுளை கூப்பிடும் போது கடவுள் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. என்றைக்குமே நம்ம கடவுளை கூப்பிடும் போது இன்னைக்கு நம்மளுக்கு யார் நம்மளுக்கு வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லா டைம்லையுமே கடவுள் நம்மளுக்காக வந்து நிற்கிறவராக இருக்கிறார். பிகாஸ் அவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். Amen. So guys, this is Lina going offline from one studio. Until then, take care. Bye bye. And one more, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இன்னைக்கு என்னோட கிஃப்ட் எங்க இந்த கிஃப்ட்டு நான் வந்து அன்னைக்கு நான் பிரிக்கல என்னோட ப்ரோமோவில். ஆனால் இன்னைக்கு நான் திறக்க ஆசைப்படுறேன். திறக்குவாக்கா? நான் திறப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காக்கா? நான் திறக்கிறேன். டடா! என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளோ கிஃப்ட் வந்தாலும் சரி, என்ன கிஃப்ட் வந்தாலும் இந்த கிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஜீசஸ் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சிறந்த ஒரு கிஃப்டாக இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ விலை மதிக்க முடியாத கிஃப்ட் நம்மளுக்கு வரலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஜீசஸ் தான் நம்மளுக்கு விலை மதிக்க முடியாத கிஃப்டாக இருக்கிறாரு. Amen. Thank you. Bye bye. இதோட நம்ம நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம். இப்போ நான் என்னோட சேலட்டை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. Now with an all-things work for